அமெரிக்க ஜனாதிபதியின் அடுத்தடுத்த நகர்வுகள் சர்வதேச அரங்கிலே பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த நிலையிலே இன்றைய தினம் அவர் மிக முக்கியமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதாக இருந்தால் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தத்திற்கு தான் இணக்கம் தெரிவித்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னர் வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் நிறைவடைவதற்கு சுமார் 2 மணித்தியாலங்கள் மாத்திரமே எஞ்சியிருந்த நிலையிலே தான் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய எதிர்வருகிற 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் பாகிஸ்தானில் நடைபெறப் போவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப், ராணுவ தலைமை தளபதி அசீம் முனிர் ஆகியோருடனான பேச்சுவார்த்தையின் போது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் திட்டமிட்ட நடவடிக்கையை நிறுத்துமாறு ஈரான் விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறக்க ஈரான் இணக்கம் தெரிவித்தால் ஈரான் மீதான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்துவதற்கு இணங்குவதாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனிர் ஆகியோருடனான கலந்துரையாடலின் அடிப்படையில் ஈராக் மீது திட்டமிடப்பட்டிருந்த பாரிய தாக்குதல்களை நிறுத்துமாறு அவர்கள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாகவும் பாதுகாப்பாகவும் திறந்துவிட ஒப்புக்கொண்டால் 2 வார காலத்திற்கு ஈரான் மீதான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை நிறுத்துவதற்கு நான் ஒப்புக்கொள்கின்றேன். இது இருதரப்புக்கும் இடையிலான ஒரு போர் நிறுத்தமாக அமையும். இதற்கு காரணம் நாம் ஏற்கனவே எமது ராணுவ இலக்குகள் அனைத்தையும் அடைந்துவிட்டோம். அதற்கும் மேலாக செயற்பட்டுள்ளோம். ஈரானிடமிருந்து 10 அம்ச முன்மொழிவு ஒன்றை நாம் பெற்றுள்ளோம். அது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு சாத்தியமான அடிப்படை என்று நாங்கள் நம்புகின்றோம். அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான கடந்த கால மோதல்களின் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஏற்கனவே உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. எனினும் இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்து முழுமைப்படுத்துவதற்கு 2 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி என்ற ரீதியிலும் மத்திய கிழக்கு நாடுகளின் சார்பிலும் இந்த நீண்டகால பிரச்சினையின் தீர்வுக்கு நெருக்கமாக வந்திருப்பது எனக்கு கிடைத்த கௌரவமாகும். மேற்கோள் நிறைவு. ஈரான் தொடர்பான அமெரிக்காவின் அனைத்து ராணுவ இலக்குகளும் ஏற்கனவே எட்டப்பட்டுள்ளதாகவும் ஈரானுடன் நீண்டகால அமைதிக்காகவும் மத்திய கிழக்கின் அமைதி குறித்த உடன்படிக்கையை தற்போது தாம் எட்டியுள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ருத் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானிடமிருந்து பெறப்பட்ட 10 அம்ச முன்மொழிவு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கான ஒரு அடிப்படை என அமெரிக்கா நம்புவதாகவும் இதற்கு முன்னர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் சர்ச்சைக்குரியதாக இருந்த விடயங்களில் தற்போது இணக்கப்பாடு எட்டப்பட்டு வருவதாகவும் அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதியாக மாத்திரமல்லாமல் மத்திய கிழக்கு நாடுகளின் பிரதிநிதியாகவும் இந்த நீண்டகால நெருக்கடியான தீர்வினை எட்ட முடிந்தமை தமக்கு கிடைத்த கௌரவம் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ருத் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலே இப்படியாக தெரிவித்திருக்கிற அதே நிலையிலே போர் நிறுத்தத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த விடயம் தொடர்பிலே ஈரான் தெளிவான நிலைப்பாட்டில் இருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஈரானுடைய நிலைப்பாடு தொடர்பிலே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் இது தொடர்பிலே இவ்வாறான விளக்கம் ஒன்றையும் வழங்கியிருக்கின்றார். ஈரான் போர் நிறுத்தத்திற்கு உடன்படுகிறதா? ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழு போர் நிறுத்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஈரானின் மேஹர் செய்தி சேவையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இன்று அதிகாலை செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானின் புதிய ஆன்மீக தலைவர் அயதுல்லா மொஜ்தபா கமேனியின் அங்கீகாரத்துடன் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை ஈரானுக்கு கிடைத்த வெற்றி எனவும் நிரந்தர உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தைகள் எதிர்வரும் நாட்களில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெறும் எனவும் ஈரானிய தேசிய பாதுகாப்பு குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சரின் பதில். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் ஈரானின் பலமிக்க ஆயுத படைகளும் தமது பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிறுத்தும் என ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷித் அறிவித்துள்ளார். ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழுவினை பிரதிநிதித்துவப்படுத்தியே அவர் இந்த அறிவித்தலினை வெளியிட்டுள்ளார். போர் நிறுத்தத்துக்கு ஈரான் உடன்படுவதற்கான 3 காரணங்களை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆரம்பத்தில் அமெரிக்காவால் முன்மொழியப்பட்ட 15 அம்ச திட்டம் மீதான பேச்சுவார்த்தைகளில் இணையுமாறு அமெரிக்கா விடுத்த கோரிக்கை மற்றும் ஈரான் முன்வைத்த 10 அம்ச திட்டம் பேச்சுவார்த்தைகளுக்கு அடிப்படையாக அமையலாம் என ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்த கருத்து ஆகியன இவற்றில் அடங்குகின்றன. இதற்கிணங்க ஈராக், லெபனான் மற்றும் யெமனுக்கு எதிரான போரை முழுமையாக நிறுத்துதல், ஈரானுக்கு எதிரான போரை காலவரையறையின்றி முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துதல், பிராந்தியத்தில் உள்ள அனைத்து மோதல்களுக்கும் முழுமையான முற்றுப்புள்ளி வைத்தல், ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறத்தல், ஹோர்முஸ் நீரிணையூடான கப்பல் போக்குவரத்தின்
சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான முறையான செயன்முறையையும் நிபந்தனைகளையும் ஸ்தாபித்தல், ஈரானை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான செலவுகளை ஈடு செய்வதற்கான இழப்பீடு, ஈரான் மீதான தடைகளை நீக்குவதற்கான உறுதிமொழி, அமெரிக்காவிடம் உள்ள ஈரானிய நிதிகள் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவித்தல், ஈரான் எந்த அணு ஆயுதங்களையும் கொண்டிருக்காது என்ற முழுமையான உறுதி, முன் நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் அளித்த பின்னர் உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்தல் ஆகியன குறித்த 10 அம்ச முன்மொழிவுகளாகும். இப்படியாக போர் பதற்றத்திற்கு மத்தியிலே அமெரிக்காவும் ஈரானும் தங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியில் இந்த போரில் ஈடுபட்டிருக்கிற மற்றொரு தரப்பான இஸ்ரேலும் தங்களுடைய நிலைப்பாடுகளை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள யோசனைக்கும் பிராந்தியத்தின் தற்போதைய சூழலுக்கும் இஸ்ரேல் தனது ஆதரவினை நிச்சயமாக வழங்கும் என்ற விடயத்தை இஸ்ரேல் அரசாங்கம் சார்பிலே உத்தியபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு இணங்குகின்றதா? ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் உத்தியோகபூர்வமாக ஆதரவு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறந்து அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட பிராந்திய நாடுகளுக்கு எதிரான அனைத்து தாக்குதல்களையும் ஈரான் நிறுத்தினால் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு நிறுத்துவதற்கு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த தீர்மானத்திற்கு இஸ்ரேல் ஆதரவளிப்பதாக இஸ்ரேலிய பிரதமரின் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானிடமிருந்து சர்வதேசத்திற்கு அணு ஆயுத ஏவுகணை மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்கா எடுக்கும் முயற்சிகளுக்கும் இஸ்ரேல் ஆதரவளிப்பதாக குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் உள்ளடக்கப்படவில்லை எனவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானின் தலையீடு. அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு எதிர்வரும் நாட்களில் குறிப்பிடத்தக்க சாதகமான பதில்கள் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மேற்கோள் ஆரம்பம். மத்திய கிழக்கில் நிலவும் யுத்தத்தை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகள் நிலையானதாகவும் உறுதியுடனும் பலமாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் எதிர்காலத்தில் இதற்கான குறிப்பிடத்தக்க முடிவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதேபோன்று ஹோர்முஸ் நீரிணையை திறக்குமாறு பாகிஸ்தான் ஈரானிடம் உண்மையான கோரிக்கையை முன்வைக்கின்றது. பிராந்தியத்தின் நீண்டகால அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்காக அனைத்து போர் தரப்பினரும் 2 வார காலத்திற்கு போர் நிறுத்தத்தை கடைபிடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேற்கோள் நிறைவு. போர் நிறுத்தங்களுக்கு மத்தியிலும் மேலும் தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றனவா? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவித்த போதிலும் இஸ்ரேலிய ராணுவம் ஈரான் மீது தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இஸ்ரேலின் சேனல் 12 செய்தி சேவையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. ஈரான் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வரும் பின்னணியிலேயே இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானின் ஏவுகணை ஏவுதளங்களே இந்த தாக்குதல்களின் பிரதான இலக்குகளாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இன்று அதிகாலை மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பாரிய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. குவைத், ஐக்கிய அரபு ராச்சியம், பஹ்ரைன், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளில் அபாய எச்சரிக்கை ஒலிகள் கேட்பதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத், ஐக்கிய அரபு அமீரகங்களின் வான்பரப்பிற்குள் நுழைந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை முறியடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அந்த நாடுகளின் ராணுவம் அறிவித்துள்ளது. பஹ்ரைன் தனது குடிமக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளதுடன் சவுதி அரேபியா தனது அல்காஜ் பகுதிக்கு அவசர எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதேவேளை ஈரானுடனான போர் நிறுத்தம் அமெரிக்க ஜனாதிபதியும் அமெரிக்க ராணுவம் ஈட்டிய ஒரு வெற்றி என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவொன்றை வெளியிட்டுள்ள கரோலின் லெவிட், ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறந்துள்ளார் என குறிப்பிட்டுள்ளார். 4 முதல் 6 வார காலத்திற்குள் ராணுவ நடவடிக்கைகள் நிறைவடையும் என யுத்தத்தின் ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்ததாகவும் அதற்கமைய 38 நாட்களில் அமெரிக்காவினால் தனது ராணுவ இலக்குகளை அடைய முடிந்ததாகவும் கரோலின் லெவிட் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவம் ஈட்டிய வெற்றியின் அடிப்படையில் ட்ரம்ப் உள்ளிட்ட குழுவினருக்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வாய்ப்பு கிடைத்துள்ளதாகவும் இதன் மூலம் ராஜதந்திர தீர்வு மற்றும் நீண்டகால அமைதிக்கான பாதை தற்போது திறக்கப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். இப்படியாக அடுத்தடுத்த பதில்கள் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் என இப்படியான ஒவ்வொரு நாடுகளும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றன. அதேபோன்று இந்த போர் நிறுத்த அழைப்பிற்கு மத்தியிலே சில இடங்களிலே அடுத்தடுத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பின்னணியிலே உள்ளூர் நேரப்படி
மாலை 5:30 மணியளவில் அமெரிக்காவுடைய பென்டகனிலே விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு செயலாளர் மற்றும் அமெரிக்க இராணுவத்தின் கூட்டுப்படைகளின் தளபதிகளின் தலைவர் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்த எபிக் பியூரி நடவடிக்கை தொடர்பு இதன்போது தெளிவுபடுத்தப்பட உள்ளதாகவும் அடுத்தடுத்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தகவல்களை முழுமையாக உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். தொடர்ச்சியாக நியூஸ் ஹோஸ்டோடு இணைந்திருங்கள்.